முதலில் தேசிய பாடல், அதற்கு பின்பு நமது தேசியத்தின் கீதம், அடுத்தது நமது மாநில மொழி பாடல் என்பது வரிசைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதனால் மதிப்பு குறைந்து விடுகிறது என்று எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது. வரிசை முன்னுரிமை சார்ந்த ஒன்றாகவும் இருக்குல்ல, எந்த இடத்தில் எதற்கு முன்னுரிமை, மாநிலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு மாநில பாடலுக்கு முன்னுரிமை தரலாமே அப்படிங்கிற கோரிக்கையிலும் நியாயம் இருக்குத்தானே செய்யுது. அதாவது அது தெளிவின்மைலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்ப விஸ்வநாதன் அவர்களுக்கு தெளிவின்மை இருந்ததா? தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது நான் பதவி ஏற்க முடியும்னு அந்த சுயநலத்துல பதவி ஏற்றாங்கல்ல, அவங்க பதவி ஏற்கும் போது அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. மேகதாது அணை விவகாரத்துல தாவேக அரசுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவங்க கூட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கர்நாடக ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு? காங்கிரஸ். ஆக நீங்க உங்களோட காங்கிரஸ் கூட்டாளிகளை வைத்துக் கொண்டு அங்கே உள்ள காங்கிரஸை என் மாநிலத்தோட உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் வேற எப்படி நிலைநாட்ட முடியும் நான் கேட்கிறேன். தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா என்பது மத்திய அரசினுடைய சரண்டரா? ஒரு மிக பெரிய ஆர்ப்பாட்டம், அந்நிய சக்திகள் எல்லாம் உள்ள வந்து இந்த நாட்டின் அமைதியை குலைப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது நான் சொல்லுவேன். சரண்டர் நான் சொல்லவே மாட்டேன். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை நீட் வேண்டாம்ங்கிற போராட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வரும்னு நீங்க கணிக்கிறீங்களா? இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீட் வேண்டாம் என்பது அரசியல் வியாபாரம். கிட்டத்தட்ட 60-65 நாட்கள் 70 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தாவேக அரசு பற்றிய ஒரு அரசியலில் மூத்த தலைவராக தமிழிசை சவுந்தரராஜனுடைய மதிப்பீடு? சிலதை சரியாக செய்கிறார்கள், சிலதை சரியாக செய்யவில்லை. மத்திய அரசோடு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கும் போதெல்லாம் மறைமுகமாக இல்ல, நேரடியாகவே பாஜக தான் தாவேக மூலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறதுங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தோட ரூட் காஸ் எங்கிருந்து வருதுன்னு நீங்க பாக்குறீங்க? யார் ஆட்சிக்கு வந்தாலும் எது நடந்தாலும் இது பாஜக மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் என்பது இன்றைய அரசியல் ஃபேஷனாகவே ஆயிப்போச்சு. அதனால இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இது துணிந்து சொல். இன்றைய துணிந்து சொல் நிகழ்ச்சியில் நம்மோடு முன்னாள் ஆளுநர், தமிழ்நாடு பாஜகவினுடைய மூத்த தலைவர், அந்த கட்சியின் தேசிய முகங்களில் ஒருவராக பார்க்கப்படக்கூடிய திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோடு பேச இருக்கிறோம். அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மேடம் வணக்கம். வணக்கம். நிறைய விஷயங்கள் நமக்கு பேசுறதுக்கு இருந்தாலும் இன்னைக்கு ஹாட் டாபிக் அப்படிங்கிறது வந்தே மாதரம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பாடப்பட்டது. எதிர்த்தரப்பில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய தமிழ்தாய் வாழ்த்து அவர் பெயரில் இருக்கும் பல்கலைக்கழகத்திலேயே 3வது இடத்தில் பாடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக மத்திய அரசு ஆளுநர் மூலமாக இப்படி ஒரு செயலை செய்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நான் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை என் உயிரினும் மேலாக நான் மதிக்கிறேன். தமிழ்தாயை எந்த விதத்திலும் யாரும் குறைத்துவிட முடியாது என்பதும் அவர்களது மதிப்பை குறைத்துவிட முடியாது என்பதில் அழுத்தமான நம்பிக்கை உடையவள் நான். அது மட்டும் இல்ல, புதுச்சேரியில தமிழ்தாய் வாழ்த்து மரியாதைக்குரிய பாரதிதாசன் அவர்கள் இயற்றியது, காசி தமிழ்ச் சங்கம் என்று உத்தரப்பிரதேச நிகழ்ச்சி நடக்கும்போது தமிழ்நாட்டு தமிழ்தாய் வாழ்த்தையும் புதுவையின் தமிழ்தாய் வாழ்த்தையும் சேர்த்து பாடியவள் நான். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவள் தான். ஆனா இந்த வரிசைப்படி பாடுவதை வைத்து தமிழ்தாயை குறைத்து மதிப்பிடுவதை நான் எந்த விதத்திலும் அனுமதிக்க மாட்டேன். முதலில் தேசிய பாடல், அதற்கு பின்பு நமது தேசியத்தின் கீதம், அடுத்தது நமது மாநில மொழி பாடல் என்பது வரிசைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அதனால் மதிப்பு குறைந்து விடுகிறது என்று எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ள முடியாது. மத்திய உள்துறை அமைச்சகம் தெளிவாக ஒரு வழிமுறையை கொடுத்திருக்கிறார்கள். மாநில அரசு நிகழ்ச்சிகளில் மாநில மொழி பாடல் முதலில் பாட வேண்டும். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் கலந்து கொள்ளுகின்ற நிகழ்ச்சிகளில் முதலில் தேசிய பாடல், தேசிய கீதம், அதற்கு பின்பு மாநில பாடல். இப்படி சொல்வதினால் மாநில பாடலின் மதிப்பு குறைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ளவே கூடாது என்பது எனது மிக மிக தாழ்மையான கருத்து. ஏனென்றால் அது வரிசைப்படுத்தப்படுகிறதே தவிர அந்த வரிசை அந்த மதிப்பை குறைத்து விடுகிறது என்று யாராலும் சொல்லக்கூடாது. வரிசை மதிப்பை குறைத்து விடாது அப்படிங்கிற பாயிண்டை ஏத்துக்கிட்டாலும்
வரிசை முன்னுரிமை சார்ந்த ஒன்றாகவும் இருக்குல்ல. எந்த இடத்தில் எதற்கு முன்னுரிமை, மாநிலத்தில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு மாநில பாடலுக்கு முன்னுரிமை தரலாமே அப்படிங்கிற கோரிக்கையிலும் நியாயம் இருக்குத்தானே செய்யுது. நிச்சயமா மாநில நிகழ்ச்சிகளுக்கு மாநில பாடல் தான் முதன்மையாக வரும். அதனாலதான் சமீபத்தில் நடந்த எல்லா மாநில நிகழ்ச்சிகளிலும் மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பின்புதான் மாநில பாடல் முதன்மையாக பாடப்படுகிறது. ஆக இதுல மத்திய அரசு பிரதிநிதிகள், ஆளுநர் அப்படின்றதுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அது மத்திய உள்துறை அமைச்சர். அதாவது இன்னொன்றை நான் சொல்கிறேன், நிர்மல்குமார் பேசும்போது வட மாநிலங்களில் உள்ள மாநிலத்திற்கெல்லாம் முன்னுரிமை தரப்படுகிறது என்று ஒரு வார்த்தை சொன்னார். அப்படி கிடையாது. ஒரு வழிகாட்டு முறை என்றால் அது எல்லா மாநிலங்களுக்கும் உட்பட்டதுதான். நான் இன்னொன்னு கேட்கிறேன், இன்னைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் இதுல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு ஒரு செய்தி உங்களதுல தான் பார்த்தேன். உடனே நான் ஸ்டூடெண்ட்ஸ்டே சொன்னேன், இப்படி ஆளுநர் எல்லாருக்கும் எங்களுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்கணும், சர்டிபிகேட்டை எல்லாரும் நீங்க கொடுக்கணும்னு கோட்டத்துல நியாயம் இருக்கிறது. 800 பேரா இருந்தாலும் ஆளுநர் கொடுக்க வேண்டியது நியாயமான ஒரு கோரிக்கை தான். நானும் அதை மாதிரி சொல்லி கொடுத்திருக்கேன். ஆனா அதே மாணவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்களோட நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணும், என்ன புறக்கணிக்கிறது அப்படின்னு கேட்கணும்னு எனது கருத்து. இன்னொன்று, இதே உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவி ஏற்கும் போது இதே மாதிரிதான் புரோட்டோகால் இருந்தது. அப்ப பதவி ஏற்றாரு இல்ல, அப்போ இரட்டை வேடம் தானே நான் கேட்கிறேன். தாவேக்கா அரசு அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது பதவியேற்ற போது எங்களுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ந்த விஷயங்கள்ல எங்களுக்கு அப்போ ஒரு தெளிவின்மை இருந்தது. ஆனால் எதிர்த்தரப்பு, குறிப்பாக அவங்க கூட்டணி கட்சியில் இருந்தவர்களே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இப்போ நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்துட்டோம், அதனால நாங்க அதற்கு முன்னுரிமை தரமாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுவோம்னு சொல்றாங்களே. இல்ல, அதாவது அது தெளிவின்மைலாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்ப விஸ்வநாதன் அவர்களுக்கு தெளிவின்மை இருந்ததா? தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது நான் பதவி ஏற்க முடியும்னு அந்த சுயநலத்துல பதவி ஏற்றாங்கல்ல. ஆக பதவி ஏற்கும் போது அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், இது இந்தியா அளவில ஒரு வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலும் நான் பத்திரிகை சகோதரர் கூட ஒரு தாழ்மையான கோரிக்கை வைக்கிறேன், முதலில் பாடப்பட வேண்டிய தமிழ்த்தாய் வாழ்த்து 3வதிற்கு தள்ளப்பட்டது என்று தயவு செய்து தமிழ்த்தாயை குறைத்து மதிப்பிடாதீர்கள். முதல்ல 3 பாடல்கள் பாடப்படுகிறது என்றால், இப்ப உதாரணத்துக்கு முதலில் பிரதம அமைச்சர் பேசுவாரு, அடுத்தது ஆளுநர் பேசுவாரு, 3வது முதலமைச்சர் பேசுவாரு அப்படின்னா உடனே முதலமைச்சரோட மரியாதையை நம்ம குறைக்கிறோம்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. பிரதமர் கலந்து கொள்ளுகின்ற கூட்டத்தில் பிரதமர் முதலில் பேசுவார். நம்ம நாட்டு மாநிலத்தின் பிரச்சனையா இருந்தா கூட, மாநிலத்தின் நிகழ்வா இருந்தா கூட, மாநிலத்தில் முதலமைச்சர் தான் பிரதானமானவர். ஆனா அவர் முதல்ல பேச மாட்டார். பிரதமர் கலந்து கொள்ளும் போது பிரதமர், அப்புறம் ஆளுநர், அப்புறம் முதலமைச்சர் கலந்து கொள்வார். அப்படி பேசின உடனே நம்ம முதலமைச்சரோட மரியாதை குறைஞ்சிருச்சு நம்ம சொல்றது இல்ல. ஆக ஒரு வழிமுறை என்றது இருந்தால் அந்த வழிமுறையோடு நாம் அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்னொன்று, மத்திய அரசு உள்துறை தெளிவான வழிகாட்டு முறையை கொடுத்திருக்கிறார்கள். மாநில நிகழ்ச்சியாக இருந்திருந்தால், மாநில நிகழ்ச்சியாக மட்டுமே இருந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்து மாநில மொழி பாடல் முதலில் பாடப்படலாம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. முக்கியமான அந்த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட தான் கேட்க நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆளுநரா இருந்த அனுபவம் பெற்றவங்க, உங்களெல்லாம் தெளிவா சொல்ல முடியும். இந்த கொஸ்டினே பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ற நிகழ்ச்சிகள்ல வர்றது கிடையாது. ஆனால் ஆளுநர் அப்படின்னு வரும்போது எது மாநில நிகழ்ச்சி, எது மத்திய நிகழ்ச்சி அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி மாநில அரசின் நிதி பங்களிப்பில் நடைபெறக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர் மாநில அரசில் சம்பளம் வாங்குறாரு. இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் போய் பங்கெடுப்பதாலேயே அது மத்திய அரசினுடைய பிரதிநிதி, அதனால் நாங்கள் அந்த நடைமுறையை பின்பற்றுவோம் அப்படின்னு கேட்பதில் ஒரு குழப்பம் இருக்கா? எது மாநில நிகழ்ச்சி, எது மத்திய நிகழ்ச்சி, பிரசிடென்ட், ஆளுநர், இது 2 பேருக்குமான அந்த டிஃபரன்ஸ்ல பிரச்சனைகள் இருக்கா? இல்ல, குழப்பமே இல்லப்பா. நீங்க ஆளுநர் என்ற முறையில் அவர் கலந்து கொள்ளல, அவர் வேந்தர் என்ற முறையில் கலந்து கொள்கிறார். எல்லா பல்கலைக்கழகத்திற்கும் நீங்க என்னதான் அரசியல்ல அவர் வேந்தர் இல்லைனாலும் அவர் தான் வேந்தர். இப்ப நான் தெலுங்கானால கலந்து கொள்ளும் போது எல்லா இடத்துலயும் நான் கலந்துகிட்டா அந்த நிகழ்ச்சி அப்படிதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதனால வேந்தர் என்று வரும்பொழுது அவர் தான் அதற்கு வேந்தர். அதனால அவர் மத்திய அரசின் வழிமுறைகள் ஆளுநர் என்று. ஆனா அதே நேரத்துல மாநில அரசு நிகழ்ச்சி தான் அப்படின்னு அதுல ஆளுநர் கலந்து கொண்டார் என்றால் அதில் மாநில பாடல் பாடுவதில் தவறில்லை, அது ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆக இதற்கு என்று ஒரு வழி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிரதம அமைச்சர், ஆளுநர், முதலமைச்சர் கலந்து கொள்ளும்போது நம்ம முதலமைச்சர் 3வது பேசுறாரு அப்படியே நம்ம முதலமைச்சர் அவமதித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. ஆக இந்த வரிசைப்படுத்துவதை வரிசைப்படுத்துவதை அவமதிப்பதாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதும், அதற்கு என்று ஒரு தெளிவான வழிமுறையை மத்திய அரசு வெளியிட்டு இருக்கிறது. இது காங்கிரஸ் அரசு ஆட்சி செய்தாலும் அந்த வழிமுறையை தான் அவங்க வெளியிடுவாங்க.
அதனால் இன்னைக்கு காங்கிரஸ் அரசு காங்கிரஸை சார்ந்த அமைச்சர்கள் ஏதோ அவர்களுக்கெல்லாம் தமிழுக்காக முன்னுரிமை கொடுக்கிறோம், அதனால் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்வது இரட்டை வேடம் என்பதுதான் எனது கருத்து. இதுல மற்றொரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, கடந்த திமுக ஆட்சி காலத்துல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அந்த பல்வேறு முரண்பாடுகள், குறிப்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்குமான முரண்பாடுகள் எல்லாம் இந்த அரசை ஒப்பிடும்போது பல இடங்களில் சுமூகமாகவே போயிருக்கு, வரவேற்கத்தக்க விஷயம்னு உங்கள் தரப்பில் நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான பாலிசி இஷ்யூஸில், கொள்கை ரீதியிலான சிக்கல்களில் கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த அதே முரண்பாடு இந்த ஆட்சி காலத்திலும் தொடருது அப்படின்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க? இல்ல, இந்த முரண்பாடு கூடாது என்பதுதான் எனது கருத்து. இதில் அரசியல் இருக்கிறது என்பதுதான் நான் சொல்லுவேன். அதாவது தமிழ்தாய் வாழ்த்து மத்திய அரசின் நிலைப்பாட்டோடு பாடுனா என்னமோ தமிழ்தாயை நம்ம குறைத்து மதிப்பிடுவதை போல அரசியல் செய்து விடுவார்கள் என்ற காரணத்திற்காக இப்படி செய்யப்படுகிறது. அதனால்தான் சொல்றேன், பட்டமளிப்பு விழா நடக்கிறது, ஆளுநர் வருகிறார், உயர்கல்வி அமைச்சர் வர வேண்டும். இந்த அரசியலை மாணவர்களிடம் புகுத்தாதீர்கள் என்பதுதான் எனது கருத்து. ஒரு முறையும் நேத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு மாணவர்கள் 748 மாணவர்கள் பயின்று இருக்கிறார்கள். பல பேர் தங்க பதக்கங்கள் வாங்கி இருக்கிறார்கள். இது எல்லாம் விட்டுட்டு அதுல பல பேர் சாதனை படைந்திருக்கலாம், அவர்களை பற்றி கொஞ்சம் 2-3 வார்த்தை சொல்லலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு தமிழ்தாய் வாழ்த்து மூன்றாவது தள்ளப்பட்டது, இது ஒரே ஒரு செய்தி தான். தயவு செய்து தமிழ்தாய்க்கு அவர் உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறோம், உயிருக்கு மேலாக மதிக்கிறோம். வேற எதை வச்சு வேணாலும் அரசியல் செய்யுங்கள். எப்பவுமே இருக்கிற ஜெனரல் புரோட்டோகாலை வச்சு ஏதோ பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செய்யாதீர்கள். எல்லா மாநிலத்திற்கும் எந்த வேறுபாடு இல்லாமல், நிர்மல்குமார் சொல்றாரு வட மாநிலத்துல அவங்க அப்படிலாம் எங்கேயுமே கிடையாது, எப்படியுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் கிடையவே கிடையாது. அதனால தமிழ்தாய் வாழ்த்திற்கு கொடுக்க வேண்டிய அத்தனை மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுகிறது. நம் உயிரினும் மேலான தமிழ் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அரசாங்கம் என்று வரும்போது அதோட புரோட்டோகால் ஒன்று வரும்போது அது ஃபாலோ பண்ணப்படுகிறது என்பதுதான் எனது கருத்து. அடுத்த முக்கியமான பிரச்சனை மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கர்நாடகா போவார் அப்படின்னு சொல்லப்பட்டது, போக மாட்டார்னு சொல்லி இன்னைக்கு ஒரு கடிதத்தை பிரதமருக்கு அவர் எழுதியிருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தாவேக அரசினுடைய செயல்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவங்க கொண்டு வந்த முதல் தனி தீர்மானமே மேகதாது சம்பந்தப்பட்டது தான். இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த அணை தொடர்பான அரசின் செயல்பாடுகளை நீங்கள் எப்படி மதிப்பிடுகிறீர்கள்? இதத்தான் நான் சொல்றேன், எதை எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்வதை விட்டுவிட்டு இன்னைக்கு கூட ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு? அவங்க கூட இன்னைக்கு 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். கர்நாடக ஆட்சி செய்து கொண்டிருப்பது யாரு? காங்கிரஸ். ஆக நீங்க உங்களோட காங்கிரஸ் கூட்டாளிகளை வைத்துக்கொண்டு அங்கே உள்ள காங்கிரஸை, என் மாநிலத்தோட உரிமையை நிலைநாட்ட முடியவில்லை என்றால் வேற எப்படி நிலைநாட்ட முடியும் நான் கேட்கிறேன். ஆக எதற்கெடுத்தாலும் மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட, நேற்று கூட பாராளுமன்றத்துல மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை தான் சொல்லி இருக்கிறார். ஆனா இங்க பேசுற எல்லா அரசியல்வாதியும் மத்திய அரசு இப்படி சொல்லிவிட்டது, மற்ற மாநிலங்களிடம் இருந்து அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று மத்திய அரசு சொல்லிவிட்டது, மத்திய அமைச்சர் சொல்லிவிட்டார். இதைத்தான் நான் மறுக்கிறேன். ஏன்னா இதுல உண்மையானது என்ன என்றால், உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு இது அப்படின்னு சொன்னாரே தவிர உடனே அது மேகதாதுவுக்கு அனுமதி என்று சொல்லல. ஆனா மேகதாது வருமா வராதா, வரக்கூடாது என்பது நமது மிக மிக வருத்தமான கருத்து. அதுல நாங்க உடன்பாடு, மேகதாதுக்கு உடன்பாடு இல்ல. நாங்களும் நிச்சயமா தமிழக விவசாயிகள் கூட தான் நிக்கிறோம். ஆனா இன்னைக்கு உடனடியாக உள்ள பிரச்சனை என்ன? 28 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கணும் தண்ணி, 3 டிஎம்சி தான் கொடுத்திருக்காங்க. என்ன 25 டிஎம்சி கொடுக்கல, அத பத்தி ஏன் பேச மாட்டேங்க? ஆக மேகதாதுவில் பற்றி நீங்கள் தமிழக உரிமையை பற்றி பேசும் நீங்கள், அது என்றைக்கோ உள்ள பிரச்சனை, அது வரப்போறது இல்ல. ஆனா இன்னைக்கு என் கையில வர வேண்டிய தண்ணி வரல, அதுக்கு போடுங்க சண்டை. தண்ணி வரணும் அப்படின்னா இங்க மத்திய அரசிடம் எதிர்பார்ப்பது என்னன்னா, நடுவர் மன்றம் தொடர்ச்சியாக இத்தனை டிஎம்சி திறக்கணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவங்க உத்தரவு போடுறாங்க. ஆனால் கர்நாடக அரசு திறக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ கர்நாடக அரசை நோக்கி ஒரு ஹார்ட் ஹேண்டோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ மத்திய அரசுலேருந்து வரணும். கர்நாடக அரசு செய்வது தவறு அப்படின்ற சுட்டி காட்டுதல்கள் அமைச்சர் தரப்புல இருந்தோ பிரதமர் அலுவலகத்திலிருந்தோ வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நியாயமானது தானே? இல்ல, ஒரே ஒரு நிமிஷம், எல்லாத்துக்கும் நியாயம்னு சொல்றீங்களே, இப்ப அங்க ஆளுகின்ற காங்கிரஸ் தமிழ்நாட்டை பத்தி சிந்திக்க மாட்டாங்க, அது நியாயம் இல்ல.
இங்கே உள்ள காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அங்க கூப்பிட்டு கேட்க மாட்டாங்க. அது நியாயம் இல்ல. மத்திய அரசு எந்த மாநில நீர் பிரச்சனை நேரடியாக தலையிட முடியாது. அதற்காகத்தான் காவிரி ஒழுங்காற்று குழு, அதற்காகத்தான் காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு, இதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மத்திய அரசின் பங்கு அதுல எதுவுமே இல்ல. 2 மாநிலங்களும் சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 மாநிலம் 3 மாநிலம், நம்ம பாண்டிச்சேரி அதுல இருக்கு. காவிரி ஒழுங்காற்று குழு வேலை என்ன? ஆக காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி நீர் மேலாண்மை குழு, இந்த குழுவோட வேலை தான் அதுவே தவிர மத்திய அரசு நேரடியாக தலையிட முடியாது என்பதற்காகத்தான் இந்த குழுக்கள் அமைக்கப்பட்டது. அப்ப இந்த குழுக்களுக்குள்ள போகின்ற அதிகாரிகள், இந்த அதிகாரிகளை அனுப்புகின்ற இங்க உள்ள அமைச்சர்கள் தங்கள் உரிமையை பெற்று தருவதற்கும், கர்நாடகாவிலையும் காங்கிரஸ் தான் இருக்கு, இங்கேயும் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு. ஆக 2 இடத்துலயும் காங்கிரஸ் இருந்தாலும் அந்த தண்ணியை தரமாட்டாங்க. ஆனா காவிரி ஒழுங்காற்று குழு அமைத்து அதன் மூலமா தான் நீங்க பெற வேண்டும் என்று சொன்ன மத்திய அரசு தான் இதுல பொறுப்பேற்க வேண்டும் என்றால் இது அப்பட்டமான அரசியல். இல்ல, தமிழ்நாடு பாஜக தரப்புல இங்க நீங்க அணை வேண்டாம் என்கிறீர்கள், கர்நாடக பாஜக வேணும் அப்படின்னு சொல்லுதோ, அதே மாதிரி இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தரப்புல எதிர்ப்பும், அங்க இருக்கிற காங்கிரஸினுடைய மாநில கமிட்டி தரப்புல எதிர்ப்பும் இருக்கத்தானே செய்தப்ப இங்கிருந்து இவர்கள் போய் சென்று பேசுவதால் மட்டும் என்ன நடந்தது? இப்ப ஆட்சியில இல்லையே. எடையூரப்பா இருக்கும்போது கரெக்டா தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. நாங்க இப்ப ஆட்சியில இல்லையே. ஆட்சியில இருக்கிறவங்கள தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். அங்க காங்கிரஸ் அரசு இருக்கு, இங்க காங்கிரஸ் அரசு இருக்கு. ஏன் கொடுக்கல? ஏன் அதை பத்தி முயற்சி செய்யல? ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது நீங்க உள்ள காங்கிரஸ் தலைவர் சொல்லுவாரு, சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா கொள்கை முடிவு என்ன? 2 இடத்துல இருந்தா காங்கிரஸ் தானே இருக்கீங்க. அப்ப கொள்கை முடிப்பு எடுக்க முடியும் இல்லையா உங்களால? ஆக மற்றவர்களை குறை சொல்லாமல் எது நடந்தாலும் எங்கேயோ சுத்தி போய் பாஜக மட்டும், நான் இன்னைக்கு தெளிவா சொல்றேங்க, பாஜக தமிழக விவசாயிகளோடு நிற்கிறது. தமிழ்நாட்டிற்குள்ள தேவையையும் உரிமையையும் பெற்றுத் தருவதில் பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இருக்கும். ஏதோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல, தமிழ்நாட்டுக்கு எது நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி கண்டுக்காததுலாம் கிடையாது. அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள். அப்படி கிடையாது. நாங்க ஆட்சி செய்யும் போது நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் ஆட்சி செய்யும் போது ஓரளவிற்கு தண்ணீர் சரியாகத்தான் கிடைத்தது. அப்பவும் மேகதாதுக்கு அணை கட்டுவதற்கு முயற்சி நடந்தது, ஆனா முடிவு செய்ய முடியல. அதைத்தான் நான் இன்னைக்கு சொல்றேன். இல்ல, நம்ம மற்ற தலைவர்கள் பேசினதை கூட பல்வேறு விமர்சனங்களா பார்க்கலாம். ஆனா சில மாதங்கள் முன்பு வரை உங்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியா இருந்த அண்ணாமலை இன்னைக்கு மத்திய அரசு தேர்தலுக்காக இப்படி ஒரு வேலையை செய்துன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதுக்கு கருத்து சொல்ல நான் விரும்பல. நான் என்னோட கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன், எங்க கட்சியோட கருத்தை நான் தெளிவா சொல்லிட்டேன். சரி, நம்ம அடுத்து நீட் விவகாரத்துக்குள்ள வரலாம். நீட்டை பொறுத்தவரை நீங்க மாநில தலைவராக இருந்த காலகட்டங்களிலிருந்தே நிறைய ஷார்ப் அப்சர்வேஷன்ஸ் மத்திய அரசு தரப்பினால பல்வேறு விளக்கங்களை கொடுத்துட்டே வந்திருக்கீங்க. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்ல திரு தர்மேந்திர பிரதானோட ராஜினாமாவை சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு இறங்கி வந்திருக்கிறது, 12 ஆண்டுகளில் முதல் முறையாக இன்னும் அதிக விமர்சனமாக சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தர்மேந்திர பிரதானுடைய ராஜினாமா என்பது மத்திய அரசினுடைய சரண்டரா? இல்ல, இதுல சரண்டர் அப்படின்லாம் சொல்றது தவறு. ஒரு மிக பெரிய ஆர்ப்பாட்டம், அந்நிய சக்திகள் எல்லாம் உள்ள வந்து இந்த நாட்டின் அமைதியை குலைப்பதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது நான் சொல்லுவேன். சரண்டர் நான் சொல்லவே மாட்டேன். அது மட்டும் இல்ல, மக்கள் நலனுக்காக இந்த முதல் முறை இந்த மாதிரி முடிவு எடுக்கல. ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் நடந்தது. அப்ப மத்திய அரசு தெளிவான வழிகாட்டு முறையை கொடுத்தது. ஆனாலும் நாங்க வந்து அதற்கு விவசாயிகள்லாம் எதிர்ப்பு என்று ஒரு மாற்று கருத்தை அரசியல்வாதிகள்லாம் கொண்டு வரும்பொழுது அதற்காக உடனே இப்ப வேண்டாம் தான் சொன்னாங்க. சிஏஏ ஆர்ப்பாட்டமும் அப்படிதான் வந்தது. அதனால மத்திய அரசு மக்கள் நலன் சார்ந்த ஒரு முடிவை எடுக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதுல வந்து சரண்டர் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தெளிவான முடிவை மத்திய அரசு எடுத்திருக்கிறது என்பதுதான். இதுல கவலை அளிக்கக்கூடியது யாருக்குன்னா ராகுல் காந்திக்கு தான், மற்ற கட்சிக்கு தான். தமிழ்நாடு கான்டெக்ட்ல இருந்து நீட்டை 2 வகையில பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழ்நாடு ஆரம்பத்திலிருந்தே நீட் வேண்டாம் என்ற கோரிக்கையை முன் வச்ச மாநிலம். ஆனா இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ப்ரொடெஸ்ட் என்பது அந்த பேப்பர் லீக் அப்படிங்கிற அந்த கட்டத்தோட நின்று விட்டது. அது நிற்கக்கூடாது, நீட் வேண்டாம் என்கிற கோரிக்கையை முன்னெடுக்கணும் அப்படின்னு இங்க ஒரு தரப்பினர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய போராட்டத்தை நீச்சி நீட் வேண்டாம்ங்கிற போராட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் கொண்டு வரும்னு நீங்க கணிக்கிறீங்களா? நிச்சயமா முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா நீட் சாமானிய மக்களுக்கு பலன் தருகிறது என்று சாமானிய மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். நான் பாண்டிச்சேரியில எல்ஜிஆர் இருக்கும்போது 10% இடஒதுக்கீடு அங்க கொடுத்திருக்கேன். 50 குழந்தைகள் தானா அவங்க நீட்டு முடிச்சுட்டு மருத்துவர்கள் ஆகிறாங்க. அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், வெறும் +2 மார்க்கை வச்சு
மருத்துவக் கல்லூரியில சேர்ந்தவங்க எத்தனை பேர் சேர்ந்தாங்க? 1% கூட கிடையாது தெரியுமா? அப்ப அவங்க அபரிதமா சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப நாமக்கலுக்கு போக வேண்டியது, பணத்தை மூட்டையா கட்டி கொண்டு +2 மார்க் வாங்குறதுக்கு உதவி செய்ய வேண்டியது. அவங்களுக்கு மருத்துவரோட குழந்தைங்கன்னா அவங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு பெரிய மருத்துவமனை கட்டி வச்சிருப்பாங்க. கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டு கொடுத்து மருத்துவராக்குவாங்க. அது இப்ப முடியாது. நான் தனியார் மருத்துவக் கல்லூரியிலையும் பணியாற்றி இருக்கேன், அரசாங்க மருத்துவக் கல்லூரியிலையும் பணியாற்றி இருக்கேன். தனியார் மருத்துவக் கல்லூரியில மினிமம் மார்க் வாங்கி பணக்கார பிள்ளைகளை எப்படி கொண்டு சேர்த்தாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சாமானிய குழந்தைகள், பாண்டிச்சேரியோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பின்னால ஒருத்தனோட செக்யூரிட்டி வருதர், செக்யூரிட்டிக்காக ஓடி ஓடி வருவார். மிக சாமானிய அடிமட்ட ஊழியர். அவர் ஓடி வந்து சொன்னார், என் குழந்தைக்கு நீட் கிடைச்சிருச்சு, பாண்டிச்சேரி மருத்துவக் கல்லூரியில சேர போறா அப்படின்னு சொன்னது பாண்டிச்சேரியின் கடைநிலை ஊழியரின் மகள். தெலுங்கானால ஒரு இஸ்லாமிய டெய்லரின் மகளுக்கு நான் உதவி செஞ்சேன் புக் வாங்குறதுக்கு. இன்னொன்றையும் சொல்கிறேன், மரியாதைக்குரிய இந்திய அன்னாள் முதலமைச்சர் தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சருக்கு கடிதம் நீட் வேண்டான்னு எழுதுங்கன்னு சொல்லும்போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சாமானிய குழந்தைகளுக்கு நீட் பயன் தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீட் வேண்டாம் என்பது அரசியல் வியாபாரம். தெளிவாக சொல்வே அரசியல் வியாபாரம். அதனால் அங்கே கூட ஃபேர் நீட் தான் சொல்றாங்க, பேன் நீட்னு சொல்லல. எல்லா மாநிலங்களிலும் நீட். ஏன்னா இன்னைக்கு ரேவந்த் ரெட்டி ஒரு ட்வீட் போட்டிருக்காருங்க, நீட்டினால் பலன் அடைந்த சாமானிய குழந்தைகளை நான் பார்த்தேன் என்று. காங்கிரஸ் முதலமைச்சர் அதை பாராட்டி போட்டு இருக்கிறாருங்க. யாரும் நீட் வேண்டான்னு சொல்லவே இல்லை. அதனால என்னை பொறுத்த மட்டில் நீட் வேண்டான்னு சொல்ல முடியாது. மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் அதை எழுத ஆரம்பித்து விட்டார்கள். 20 லட்சம் பேர் இந்தியா முழுசும் எழுதி இருக்கிறாங்க. முறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானது. அதன் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சர் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதனால் இன்றைய காலகட்டத்தில் சாமானிய மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும் ஒரு தகுதியை தயவு செய்து எல்லோரும் கெடுத்து விடாதீர்கள். ஒரு போலீஸ் என்ட்ரன்ஸ்க்கு, போலீஸ் வேலைக்குன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, கடைநிலை ஊழியர் வேலைக்குன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, பொறியியல் கல்லூரிக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு, IAS IPS IFS என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. எல்லாத்துக்கும் பரீட்சை எழுதணும். ஆனா டாக்டருக்கு மட்டும் பரீட்சை எழுத வேண்டாம். ஏன்? எதனால நான் கேட்கிறேன். எல்லாரும் +2 மார்க் வச்சு தான் வரீங்களா? IAS ஏன் +2 இவ்வளவு நல்ல மார்க் வாங்கிடுச்சு நேரம் IAS போக வேண்டியதானே? போக முடியாதுல்ல. ஆக எல்லோருக்கும் தகுதி தேர்வு இருக்கும் பொழுது மருத்துவத்துறைக்கு தகுதி தேர்வு வேண்டும் என்பது மருத்துவராகிய எனது கருத்து. இப்போ நம்ம இந்த நேர்காணல வந்து கிட்டத்தட்ட இந்த அரசு பரவேற்கிற முதல் முறையாக நான் அவங்களோட பேசுறதுனால இந்த கேள்வியோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 60-65 நாட்கள் 70 நாட்களை கடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய தாவேகா அரசு பற்றிய ஒரு அரசியலில் மூத்த தலைவராக தமிழிசை சவுந்தரராஜனுடைய மதிப்பீடு என்ன? சிலதை சரியாக செய்கிறார்கள், சிலதை சரியாக செய்யவில்லை. முதலமைச்சர் ஒரு அதிக நேரம் பணியில் அமர்கிறார், அதிக நேரம் பல இடங்களுக்கு சென்று ஒரு சுற்றுப்பயணம் செய்கிறார். அது சுற்றுப்பயணம்ல ஆய்வு செய்கிறார். உதாரணத்திற்கு இந்த சமூக நீதி ஹாஸ்டலுக்கு போய் ஆய்வு செய்து உடனே சில நடவடிக்கைகள்லாம் எடுத்தது பாராட்டுக்குரியது. ஆனா அதே நேரத்தில் ஊழல் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பழனி நிலப்பதிவு எல்லாத்துக்கும் மேல மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இன்னும் சட்டம் ஒழுங்கு, காவல் நிலைய மரணங்கள் 60 ஆட்கள் ஆகியும் இவையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் எங்கோ ஒரு தவறு இருக்கிறது. இன்னொன்று, அவர்கள் அமைச்சர்கள் ஒவ்வொன்றும் பேசுவதை விட்டுவிட்டு அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெற்று அவர்கள் ஆட்சியை நடத்தினால் நல்லது என்பது எனது கருத்து. ஏன் இந்த கேள்வி நான் முன்வச்சேன்னா, இதோடைய சப்ஸ்குவென்ட் கொஸ்டின், பல இடங்களில் கடந்த ஆட்சி காலத்தை விட இந்த ஆட்சி காலம் இந்த ஆட்சியில் சில விஷயங்களில் பாஜக அரசோடு அதாவது மத்திய அரசோடு ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கும் போதெல்லாம் மறைமுகமாக இல்லை நேரடியாகவே பாஜக தான் தாவேகா மூலமாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறதுங்க விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த விமர்சனத்தோட ரூட் காஸ் எங்கிருந்து வருதுன்னு நீங்க பாக்குறீங்க? அதாவது ரூட் காஸ் எங்கிருந்து வரல. திமுக ஆட்சிக்கு வர்றதுன்னா உடனே பாஜக தான் மறைமுகமா உதவி செய்வாங்க. அதிமுக ஆட்சிக்கு வர்றதுனால பாஜக தான் மறைமுகமா உதவி செய்வாங்க. தாவேகா ஆட்சிக்கு வர்றதுனால பாஜக தான் மறைமுகமா உதவி செய்வாங்க. ஆக யார் ஆட்சிக்கு வந்தாலும் எது நடந்தாலும் இது பாஜக மறைமுகமாக உதவி செய்கிறார்கள் என்பது இன்றைய அரசியல் ஃபேஷனாகவே ஆயிப்போச்சு. அதனால இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா மத்திய அரசோடு நல்ல திட்டங்களுக்கு இணக்கமாக போவது என்பது ஒரு ஆரோக்கியமான அரசியல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே 2 பேர் இணக்கமா இருக்காங்க, அவங்க A டீம் B டீம் C டீம் இப்படி விமர்சனங்கள் செய்வதை விட புறக்கணிப்பு அரசியல்களெல்லாம் புறந்தள்ளி விட்டு இனிமேல் நல்லதற்கு ஒன்றாக கூடுவோம்,
விமர்சனம் செய்ய வேண்டியதுக்கு விமர்சனம் செய்வோம். எல்லாவற்றிற்கும் பலன் பெறுபவர்கள் தமிழக மக்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு அனைவரும் அரசியல் செய்ய வேண்டும் என்பது எனது கருத்து. நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் டாக்டர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.